இப்போ நம்ம சிக்கன் கழுவி பார்க்கலாம். முதல்ல கடாயில எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்ட பேர் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா வதக்கிட்ட பேர் ஆனியன் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதக்கிட்ட பேர் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வந்து வதக்கணும். வதக்கிட்டே இருக்கணும், விடக்கூடாது. வதக்கிட்டே இருக்கணும். ஆனியன் போட்டுட்டு வதக்கிட்டே இருக்கணும். உப்பு போட்டுட்டு வந்து வதக்கணும். அது இன்னும் 2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு வதக்கணும். வதக்கிட்டே இருக்கணும். அது ப்ரௌன் கலர் லைட்டாக வர அளவுக்கு வதக்கணும். வதக்கிட்டே இருக்கணும். அது ப்ரௌன் கலர் லைட்டாக வந்துச்சா வதக்கிட்டே இருக்கணும். அதை போடாமல் வதக்கிட்டே இருக்கணும். அடுத்தது கொஞ்சம் டொமேட்டோ போட்டுக்கணும். டொமேட்டோ போட்டு மறுபடியும் வதக்கணும். வதக்கிட்டே இருக்கணும். வதக்கிட்டே இருக்கணும், விடாம வதக்கிட்டே இருக்கணும். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிட்டு வதக்கிக்கணும். வர அளவுக்கு வதக்கியாச்சு. வாட்டர் மிக்ஸ் நல்லா வதக்கணும். அதிகமான சூரிய வச்சு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அடுத்தது கொஞ்சம் சிக்கன் போடணும். சிக்கன் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சிக்கன் போட்டுட்டு எவ்வளோ சிக்கன் போடணும். போட்டுட்டு பேர் 1 kg போடணும். நம்ம 1 kg போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மஞ்சத்தூளும் கொஞ்சம் அதிகமான மிளகாய் தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். வதக்கிட்டே இருக்கணும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், சாப்பிட்டு காமிச்சு. அந்த வீடியோ நீங்கள் மறக்காம பாருங்க. இதுக்கு முன்னாடி அதெல்லாம் போட்டேன். வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சுட்டு தந்து பார்த்தா இப்படி இருக்கும். மறுபடியும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டே இருக்கணும். நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அதுவும் நீங்கள் பாருங்க. இந்த வீடியோ நான் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணணும். கொஞ்சம் உருளைக்கிழங்கும் போட்டுக்கணும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் நிறைய போடணும். கிட்டி இல்லாத உருளைக்கிழங்கு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும். போன வாட்டி நாங்கள் பிரியாணி சிக்கன் கிரேவி செய்யும் போது ஸ்வீட் உருளைக்கிழங்கு வாங்கணும். கடையில் வாங்கணும். ஸ்வீட் உருளைக்கிழங்கு இல்லைன்னா சொல்லி சொன்னாங்க. நான் செஞ்சு பார்த்தா ஃபுல்லாக ஸ்வீட் ஆயிடுச்சு. அடுத்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் வேணுமோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளோதான், சிக்கன் குழம்பு ரெடி. கரம் மசாலா தூள் போடணும். சிக்கன் குழம்பு தூள் போடணும். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி புதினா போடணும். போட்டுட்டு கொதிக்கணும். கொதிச்சுட்டு பேர் கொதிக்க பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த வீடியோ பற்றி நல்லா